ஓகேங்க, நம்மளோட அடுத்த ஸ்மால் சர்க்கியூட் டெம்பிளில் நம்ம பார்க்கக்கூடியது வந்துட்டு பார்த்திங்கன்னா பயோன் டெம்பிள். ஆக்சுவலாக இங்கேயுமே வந்துட்டு நிறைய அப்கிரேட் வேலை நடந்துகிட்ருக்குங்க. இங்கே பாருங்க, இங்கே ஒரு அருமையான லிங்க சிலை. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு புத்தர் சிலை இருக்குது பாருங்கள். எல்லாம் நல்லாவே தெரியுங்க, அந்த புத்தர் சிலை ரொம்ப புதுமையாக இருக்குது. இதுவுமே இது ஒரு லிங்க சிலை தாங்க. இங்கே பாருங்கள், இது பாதியாக உடச்சிட்டாங்க. மற்ற இதில் வந்துட்டு அந்த லிங்கத்தை மட்டும் உடச்சி எடுத்துருப்பாங்க, இந்த இதில் சிலையவே மொத்தமாக உடச்சி எடுத்தாங்க பாருங்கள். அடுத்து பார்க்கக்கூடிய டெம்பிள் பார்த்திங்கன்னா பப்புவான். இங்கே பாருங்கள், பப்புவான் டெம்பிள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அழகாக இருக்குது பாருங்கள் டெம்பிள். எல்லாம் இந்த கல்லெல்லாம் உடஞ்சி விழுந்துருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாம் எடுத்து வச்சு ஒரு சப்போர்ட்டுக்காக பார்க்கக்கூடியது வந்து டெரஸா பிலிப்பைன்ஸ். இங்கே பாருங்கள், நம்ம டெரஸா பிலிப்பைன்ஸ் தான் வந்திருக்கிறோம். இந்த பக்கம் பாருங்க, இங்கே பாருங்களேன். ஸோ இதெல்லாம் யானைகளோட சிலைகள் தான் இப்படி வச்சுருக்காங்க. எப்படி இருக்குது பாருங்கள், யானையோட தும்பி. ஓகேங்க, நம்ம அடுத்து பார்க்க போகிறது வந்துட்டு டெரஸ் ஆஃப் இந்த இருக்கார் பாருங்க. ஸோ அந்த லெப்பர் கிங்கோட இங்கே சிலை. இவர்கள் தேவர்கள், இவர்கள்லாம் தேவர்கள், அவர்களெல்லாம் அசுரர்கள். இங்கே பாருங்கள். பாயான் டெம்பிள் போகிற வழியில் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு இடத்துல நம்ம டிரைவர் நிப்பாட்டி ஒரு புத்தாஸ் இருக்கிறாங்க, அவரை காட்டுற அப்படின்னு சொல்லிக்கிறாரு. ஸோ பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், அருமையாக இருக்குங்க. இதே கொஞ்சம் நம்ம கீழே இருந்து அப்படியே மேலே ஏறி வந்து இங்கே வியூ பாருங்கள், எப்படி இருக்கு பாருங்கள், பிரம்மா வியூ அருமையாக இருக்குல்ல. Bayon is the big city and Angkor Wat is small city. So Bayon have 3 kilometers around. Okay. Square. Yeah. 3 kilometers square. Yes, square. This is the border around. இங்கே பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அது ஒரு யானையோட தும்பிக்கைங்க, அது சூப்பராக இருக்குங்க. அப்படி நம்ம மேலே போய்ட்டு இங்கே பாருங்கள், ப்ரீ வெட்டிங் ஷூட்டிங் மாதிரி ஏதோ ஷூட்டிங் எடுத்துகிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த இருக்கு, இந்த மரத்துக்கு நடுவில் புத்தர் சிலை ஏதாவது. ஓகேங்க, நம்ம இதை பார்த்து முடிச்சிட்டோம். இங்கே பாருங்கள், ஒரு புத்தாஸ் காட்டுறேன் அப்படின்னாரு. ஆக்சுவலாக இவர் வந்துட்டு 4 தலை இருக்குது. ஸோ இது பிரம்மாவோட சிலை மாதிரி இருக்குது, பட் அவங்க இதை புத்தா அப்படின்றாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்க, நம்மளோட அடுத்த ஸ்மால் சர்க்கியூட் டெம்பிளில் நம்ம பார்க்கக்கூடியது வந்துட்டு பார்த்திங்கன்னா பயோன் டெம்பிள். ஸோ அந்த பயோன் டெம்பிள் தான் வந்திருக்கோம். அங்கே பாருங்கள், பின்னால் இருக்குது, அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். ஓகேங்க, பாருங்கள், நம்ம வந்துட்டு அந்த பயோன் டெம்பிளில் வந்துவிட்டோம். இங்கே பாருங்கள், ஆக்சுவலாக இங்கேயுமே வந்துட்டு நிறைய அப்கிரேட் வேலை நடந்துகிட்ருக்குங்க. ஸோ ரெனோவேஷன் ஒர்க் மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. ஆக்சுவலாக என்ன ரீசனாக பார்த்தீங்கன்னா, நீங்களே பார்த்துருப்பீங்க, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நிறைய விஷயங்கள் இந்த கோயிலோட டெம்பிளோட டேமேஜ் ஆகிருக்கு. ஸோ அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ இதெல்லாம் வந்துட்டு ரெனோவேஷன் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு அவங்களுக்கு. ஸோ அதனால தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், கோயில் வேறு லெவலில் இருக்குது. ஆனால் இதெல்லாம் நல்லா இருந்ததுன்னா இப்போ நான் நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்கன்னா சூப்பராக இருக்கும். சரி வாங்க, நம்ம அப்படியே பார்த்துட்டு வருவோம். பாருங்கள், இங்கே பாருங்கள், இங்கே ஒரு சிங்கமோட ஒரு இது இருக்க மாதிரி இருக்குது. எல்லா சிலைகளையும் தலையை வெட்டப்பட்டிருக்கு பார்த்தீங்களா. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு புத்தர் சிலையை தூக்கி கொண்டாந்து வச்சுட்டாங்க. ஆனால் இது எப்போ இருந்துருக்குன்னு தெரியலங்க. ஆக்சுவலாக நீங்கள் இப்போ இந்த புத்தர் சிலையை பார்க்க உங்களுக்கு ரொம்ப பழைய சிலை மாதிரி தெரியுது இல்லையா. ஆக்சுவலாக இது வந்துட்டு பழைய சிலையாக இருக்கணும் கூட அவசியம் இல்லை. நீங்கள் அடுத்த கடந்த ஒரு 100 வருஷம் 50 வருஷத்துக்கு முன்னால் வச்சுருந்தா கூட இந்த மாதிரி பொசிஷனுக்கு வந்துடும். ஏன்னா அந்த ஓப்பன் ஸ்பேஸு, வெயில் அடிக்குது, மழை பெய்யுது. ஸோ அதனால் அந்த மாதிரி பொசிஷனுக்கு வந்துடும். ஸோ அதை வச்சுட்டு இது வந்துட்டு நம்ம புத்த கோயில் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. இங்கே பாருங்கள், வாங்க அப்படியே நம்ம மேலே போகலாம். ஓகேங்க, பாருங்கள், இந்த கோயில் 2 பக்கம் இருக்குது. நான் அப்படியே மேலே போகலாம். வா, செம்மையாக இருக்குது.
ஆக்சுவலாக இங்கே மேலே பார்த்தீங்கன்னா அது வந்து புத்தர் சிலை மாதிரி இருக்குதுன்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு இதை பார்க்கும்போது பிரம்மா சிலை மாதிரி தாங்க தெரியுது. ஆக்சுவலாக இது எதுவும் உண்மைன்னு தெரில. உங்கள் யாருக்கும் தெரிஞ்சுன்னா சொல்லுங்கள். இது இருக்கிறது வந்து பாயோன் டெம்பிள். இங்கே பாருங்கள். ஃபுல் இருட்டுங்க. மனமாக ஸ்மெல் அடிக்குது. இப்படி போகலாம், பார்த்தே வரணும். இங்கே வந்து ஒரு இது இருக்குது, ஃபுல்லாக இருட்டாக இருக்கிறனால தெரிய மாட்டேங்குது. என்ன இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. இங்கே பாருங்கள், இங்கே உள்ள சிலைகள் எல்லாம் எடுத்துகிறாங்க பாருங்கள். இந்த மாதிரி இருந்தால் லிங்கம் சிலை தான் இங்கே இப்படி இருக்கும். ஸோ எடுத்துகிட்டு வேறு மாதிரி சொல்கிறாங்க. வாங்க பார்க்கலாம். இங்கே போகிறதுக்குலாம் அனுமதி இல்லைங்க, வேலை நடந்துட்டுருக்கு. இப்படி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இங்கேயுமே ஒரு லிங்க சிலை தாங்க. அது தெரியுதுங்களா? லிங்கத்தை எடுத்துகிட்டு அப்படியே விட்டுட்டு போயிருக்காங்க. தெரியுதுங்களா? உடச்சி எடுத்துருக்காங்க. தெரியுதுங்களா? நம்ம வந்து இந்த வழியாக வந்தோம். ஸோ இந்த வழியாக ஃபஸ்ட்டு பார்த்துட்டோம். வாங்க நம்ம இப்போ இந்த பக்கம் போய் பார்க்கலாம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இது வௌவால் ரொம்ப இருக்குன்னு நினைக்கிறேங்க. இந்த வௌவாலோட ஸ்மெல்லு இப்போ ரொம்ப மோசமாக இருக்குது இங்கே உள்ளெல்லாம். பாருங்க, எவ்வளோ சின்னதாக இருக்குது பாருங்க இடம். இங்கே பாருங்க, பாருங்கள் இங்கேயுமே ஒரு நம்ம லிங்கம் சிலை இருக்குது. அதையும் உடச்சி எடுத்துருக்காங்க. தெரியுதுங்களா? ஸோ எல்லாத்தையும் உடச்சி எடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க, இங்கே ஒரு அருமையான லிங்க சிலை நம்மளால் பார்க்க முடியுது. எவ்வளோ தான் அழைச்சாலும் உண்மையை வெளியே மறைக்க முடியாதுங்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு ஆதாரங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு லிங்கம் சிலை அழகாக அருமையாக இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. வா, சூப்பருங்க, அருமை. ஓகேங்க, நம்ம இந்த லிங்க சிலையை பார்த்துட்டோம். வாங்க நம்ம எப்படி எந்த பக்கம் போகலாம். வாங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு வந்து புத்தர் சிலை இருக்குது பாருங்கள். எல்லாம் நல்லாவே தெரியுங்க. அந்த புத்தர் சிலை ரொம்ப புதுமையாக இருக்குது, புதுசாக இருக்குது. இதில் இருக்க கல்லெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பழசாக இருக்குது. உங்களுக்கே தெரியும், பார்த்தாலே உங்களுக்கு வீடியோவில். இதுவுமே இது ஒரு லிங்கம் சிலை தாங்க. இங்கே பாருங்கள், இது பாதியாக உடச்சிட்டாங்க. மற்ற இதில் வந்துட்டு அந்த லிங்கத்தை மட்டும் உடச்சி எடுத்துருப்பாங்க. இந்த இதில் சிலையவே மொத்தமாக உடச்சி எடுத்தாங்க பாருங்கள். ஓகேங்க, இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு பயோன் டெம்பிளை பற்றின ஒரு சின்ன ஒரு ஹிஸ்ட்ரி மாதிரி போட்டிருக்காங்க. பயோன் டெம்பிள் இஸ் த ஃபர்ஸ்ட் டெம்பிள் மவுண்டன் இன் மகாயானா புத்திசம் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதில் இன்னொரு ஒரு வார்த்தை போட்டிருக்காங்க பாருங்கள். ஆஃப்டர் ரீன் த ஜெர்மன் சமன் when Brahmanism returned to be the first religion of the nation அப்படின்னு போட்டிருக்காங்க. The Bayon temple as well as the Mahayana Buddhism temples were converted into Brahmanism monuments. அந்த மாதிரி அவங்களே போட்டிருக்காங்க. இப்போ இன்னும் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ பாருங்கள், அவங்களோட இது படி தான் நான் சொல்கிறேன். அவங்களே கீழே போட்டிருக்காங்க. ஜெர்மன் 7 இருக்கும்போது இந்த பயோன் டெம்பிள் வந்து பிரம்மனிசம்னு ஒரு மதம் வந்ததாக அவங்களே சொல்கிறாங்க. ஆக்சுவலாக நம்மளுக்கும் அதை பற்றி தெரில. அவங்க சொல்கிறத பற்றி பார்த்தாலே, ஆனால் இதெல்லாம் இப்போ புத்தான்னு இவங்க வர எல்லா காட்டியும் சொல்கிறாங்க. பட் இது எப்படி உங்கள் புத்தாவாக இருக்க முடியும்? புத்தாவுக்கு எப்படி 4 தலை இருக்குமா? பிரம்மாவுக்கு தான் 4 தலை இருக்கும். நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? இங்கே பாருங்கள், இதில் வந்து நிறைய வழிகளை வந்துட்டு இப்போ வந்து தடை பண்ணியிருக்காங்க. காரணம் என்னென்னா, இது வந்து அப்கிரேட் பண்ணுறாங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்கங்கிறதுக்காக இது வந்து இந்த வழி மேலெல்லாம் போக முடிஞ்சிருக்கு முன்னால். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா இதை வந்துட்டு 2020 ஸ்டாப் பண்ணியிருக்கிறாங்க.
இங்கே பாருங்கள், இங்கேயுமே ஒரு லிங்கம் இருக்கிறதுக்கான இது இருக்குது பாருங்கள். எவ்வளோ தான் அழைச்சாலும் அவங்களால முழுசாக முடியலைங்க. அவங்களால அருமையாக இருக்குது பாருங்கள். ஸோ இங்கேயுமே ஒரு எவ்வளோ அடக்கம் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லாம் இந்த சப்போர்ட் கொடுத்து வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக இந்த டெம்பிள் வந்து கொஞ்சம் கிட்டத்தட்ட அழியிற நிலையில் இருந்திருக்கு. அதை எடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்து பண்ணியிருக்கிறாங்க. நல்லா இருக்குங்க. ஓகேங்க, நம்ம அந்த பாயன் டெம்பிள் எல்லாம் ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டோம். ரொம்ப அருமையாக இருக்குங்க பாருங்கள். இங்கேயும் பிரம்மர் இருக்கிறாரு, இங்கேயும் பிரம்மர் இருக்கிறாரு. எல்லா இடங்கள்லையும் பிரம்மர் தாங்க இருக்குது. அதுக்கு பின்னாலேயும் ஒரு பெருசாக இருக்குது, அதுலேயும் பிரம்மர் இருக்கிறாங்க. அருமையாக இருக்குங்க கோயில். ஆக்சுவலாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 2ஆம் ஜெயவர்மன் இருக்க போது பிரம்மனிசம்னு ஒரு ரிலீஜன் இருந்ததாக சொல்கிறாங்க. ஓகேங்க, நம்ம இந்த வழியாக தான் வந்தோம். நம்ம அப்படியே இந்த வழியாக போகலாம். அவங்க அப்படியே நம்ம அப்படியே எக்ஸிட் ஆகிக்கலாம். ஓகேங்க, நம்ம வந்து பாயன் டெம்பிள் எல்லாம் ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டோம். ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ஸோ நம்ம இந்த ஃப்ரண்ட் கேட் வழியாக வந்துட்டு அந்த சைடு கேட் வழியாக வந்துட்டு நம்ம இந்த கேட் வழியாக வந்துட்டோம். மொத்தம் 4 கேட்டு வந்துட்டோங்க. ஓகேங்க, நம்ம வந்து இந்த பாயன் டெம்பிளை பார்த்து முடிச்சிட்டோம். ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க. ஆஸ் யூஷுவல் எல்லா டெம்பிளையும் மாதிரி நம்ம வந்துட்டு ஸ்மால் சர்க்கியூட்டோட அடுத்த டெம்பிளுக்கு போகலாம். வாங்க போகலாம். ஓகேங்க, நம்ம அந்த ஸ்மால் சர்க்கியூட்டில் அடுத்து பார்க்கக்கூடிய டெம்பிள் பார்த்திங்கன்னா பப்புவான். ஸோ அந்த டெம்பிள் தான் பார்க்க வந்திருக்கோம் பாருங்கள். ஸோ இந்த டெம்பிளுக்கு வந்துட்டோம். எப்படி போய்ட்டுருக்கு பாருங்கள் பாதை. ஆக்சுவலாக இப்போ நீங்கள் நடந்துகிட்டு இருக்கோம்ல, இது வந்துட்டு ஆக்சுவலாக பாயன் டெம்பிளுக்கு ஆப்போசிட்லேயே தான் இருக்குது. ஸோ ரொம்ப தூரம்லாம் இல்லை, ஜஸ்ட் இதெல்லாம் நீங்கள் பாயன் டெம்பிள் வந்து வாக்கபிளே வந்துடலாம். பாயன் டெம்பிள் வந்துட்டிங்கன்னா இந்த பப்புவான் வந்துட்டு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஸோ ஜஸ்ட்டு ஆப்போசிட்டில் இருக்கிறனால ஈஸியாக வந்துடலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் இப்போ நடந்து போய்ட்டுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த பாதை வந்துட்டு பார்த்திங்கன்னா 1943 டோட்டலாக டேமேஜ் ஆகிடுச்சு. இந்த பாதை இல்லாமல் உள்ள எல்லா கல்லும் உடஞ்சி விழுந்துருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இதை வந்துட்டு ரெனோவேஷன் பண்ணி ரெடி பண்ணியிருக்காங்க. அதில் தான் இப்போ நடந்து போய்ட்டுருக்கோம். ஆக்சுவலாக இப்போ நீங்கள் போயிட்டுருக்கிறது வந்து ஒரிஜினலான கிடையாது, ரெனோவேஷன் பண்ணி நம்ம போயிட்டுருக்க அந்த பாதைங்க. அந்த மாதிரி பாருங்கள், அதுதான் டெம்பிள். ஓகேங்க, நம்ம அப்படியே வந்துட்டோங்க பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இந்த டெம்பிள் வந்துட்டு பார்த்திங்கன்னா பப்புவான் டெம்பிள். இது வந்துட்டு எப்போ கட்டியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11th centuryலேயே கட்டிட்டாங்க. இதை கட்டினது யாருன்னு பார்த்தீங்கன்னா உதயாதித்யவர்மன் 2 அப்படிங்கிறவர் கட்டியிருக்காரு. அந்த மன்னர் கமர் பேரரசோட மன்னர் அவர் தான் இந்த கோயிலை கட்டியிருக்காரு. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த கோயில் யாருக்காக கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா சிவனுக்காக கட்டப்பட்ட ஒரு கோயிலுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 15ஆம் நூற்றாண்டில் இந்த புத்த மதம் பரவ ஆரம்பித்ததுக்கப்புறம் இங்கே இது வந்துட்டு இங்கே உள்ள எல்லா இந்து கடவுளோட சிலைகளும் அகற்றப்பட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புத்த சிலைகள் வந்து உள்ளே வைக்கப்பட்டிருக்குங்க. இல்லை இந்த கோயிலே பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ பெருசாக இருக்குது, எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்னு பாருங்களேன். அருமையாக கட்டியிருக்காங்க. வாங்க பாருங்க, முன்ன படிகள்லாம் வந்துட்டு செங்குத்தாக இருந்த படிகள். ஆக்சுவலாக இதெல்லாம் இந்த மாதிரி நார்மலாக இருக்கிற படிகளை நம்மளால் ஏற முடியாது. அதனால் பார்த்திங்கன்னா அவங்க வந்துட்டு படியெல்லாம் வேறு மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்காங்க பாருங்க. இந்த படியெல்லாம் ஏறினா கண்டிப்பாக நம்மளாம் ஸ்லிப்பாகி கீழே விழுந்துடும். ஸோ அதனால் நமக்காக இந்த மாதிரி படிகள் அமைச்சு வச்சுருக்காங்க. இங்கே போட்டிருக்காங்க ப்ரெக்னென்ட் லேடி, அண்டர் 12 ஏஜ் உள்ளவங்க இவங்கெல்லாம் போகக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் குப்பையில் போடக்கூடாது, எதுவும் அப்படியே சாப்பிடக்கூடாதுங்கிற மாதிரிலாம் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணுங்க. ஓகேங்க பாருங்கள், இப்போவே இந்த படியே வந்துட்டு செங்குத்தாக தான் இருக்க மாதிரி இருக்குது பாருங்கள். ஒரிஜினல் படி எப்படி இருக்கு பாருங்கள், அதெல்லாம் நம்மளால் ஏறிக்கவே முடியாதுங்க. பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் படிகள், உண்மையான ஒரிஜினல் படி. வாங்க அப்படியே மேலே ஏறலாம். ஓகேங்க வாங்க நம்ம அப்படியே உள்ளே போகலாம். இங்கே பாருங்கள் பாருங்கள், இந்த வழியாக தான் போகணும். இப்படி நேராக நம்மளால் உள்ளே போக முடியாது. வாங்க அப்படியே போகலாம். எல்லாம் பெரிய பெரிய கற்களை வச்சு கட்டியிருக்காங்க பாருங்கள். எல்லாம் பெரிய பெரிய கற்களா பாருங்கள். இங்கே வந்துட்டு நார்மல் படியெல்லாம் இல்லை, எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வரக்காக நமக்காக போடுறாங்க டெம்பரரியாக ஒரு படி. இங்கே பாருங்கள் எப்படி பாருங்கள். வா சூப்பராக இருக்குங்க. இங்கே பாருங்கள் இந்த மாதிரி கற்கள் எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள், சூப்பராக இருக்குங்க.
இங்கே பாருங்கள் பப்போன் டெம்பிள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். வா, இப்போ ஆக்சுவலாக நம்ம மேலெலாம் போக முடியாது. ஆக்சுவலாக இது வரைக்கும் இறக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த பக்கம் ஏறலாம், இது வரைக்கும் இறக்கலாம், அதுக்கு மேலே போக முடியாது. சூப்பராக இருக்குங்க. வாங்க. ஓகேங்க, வாங்க நம்ம அப்படியே நம்ம இந்த டெம்பிளுக்கு மேலே ஏறலாம். இங்கே பாருங்கள், ஏறிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள் எப்படி ஏறுது பாருங்கள். ஆக்சுவலாக நார்மலாக இந்த டெம்பிளுக்கு ஏறதுக்கு வேறு வழி. ஸோ அந்த வழியை அடைச்சதுனால இப்போ இந்த வழியில் நம்மளை ஏற சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இதுலேயும் கூட ஏறலாம், ஆனால் இது நம்மளால் ஏற முடியாதுங்க. பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருக்குங்க. இதெல்லாம் நம்மளால் ஏறவே முடியாது. அதனால தான் நமக்கு இந்த மாதிரி படி போட்டிருக்காங்க. ஓகேங்க, வாங்க அப்படியே நம்ம மேலே ஏறலாம். இங்கே பாருங்கள் இந்த வழி எப்படி ஏறுது பார்த்தீங்களா, செங்குத்தாக ஏறுதுங்க. ஐயோ, இங்கேருந்து பாருங்கள், அதை விட இது ரொம்ப மோசமாக இருக்குங்க. எனக்கு நான் மேலே ஏறிட்டு அவங்கள்ட்ட பேசுகிறேன். ஓகேங்க, எல்லாம் நம்ம அப்படியே ஏறி வந்துட்டோம். இங்கே பாருங்கள், இது 2 பக்கமும் போகலாம். நம்ம அப்படியே சுற்றிட்டு வருவாங்க. இந்த பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் டெம்பிள், அவ்வளோ அருமையாக இருக்குங்க, சூப்பராக இருக்குங்க. இங்கே பாருங்கள். நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா கோயிலுக்கோட டாப்புக்கு வந்துட்டாங்க பாருங்கள். இங்கேருந்து வியூ பாருங்கள், கீழே வியூ எப்படி இருக்கு பாருங்கள், செமையாக இருக்கலாம். பட் ஆனால் இது நல்ல ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நல்ல இடங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் டெம்பிள். எல்லாம் இந்த கல்லெல்லாம் உடஞ்சி விழுந்துருக்குன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் எடுத்து வச்சு ஒரு சப்போர்ட்டுக்காக நிப்பாட்டி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, வாங்க நம்ம அப்படியே கோயிலை அப்படியே சுற்றிட்டு வரலாம். வாங்க. ஓகேங்க, நம்ம இந்த இடம்லாம் பார்த்து முடிச்சிட்டோம். நம்ம அப்படியே இந்த பக்கமாக அப்படியே கீழே இறங்கலாம். வாங்க அப்படியே கீழே இறங்கும். ஓகேங்க, அடுத்து நம்ம அப்படியே கீழே இறங்க வேண்டியதான். இங்கே பாருங்கள், இதுலேருந்து அப்படியே நம்ம கீழே இறங்கணும். இங்கே பாருங்கள், வழி வந்துட்டு அப்படியே செங்குத்து இறங்குதுங்க. இறங்கும்போது ரொம்ப கவனமாக இறங்கணுங்க. நம்ம படியிலேருந்து அப்படியே இறங்கி வந்துட்டோம். நம்ம அப்படியே இந்த பக்கமாக போக வேண்டியதான். எப்படியே போனால் எக்ஸிட் வந்துடும். வாங்க அப்படியே போகலாம். ஓகேங்க, அப்படியே நம்ம இறங்கி வந்துட்டோம். அப்படியே நம்ம இந்த பக்கம் அப்படியே போனோம்னா எக்ஸிட் வந்துடும். அப்படியே நம்ம இந்த பக்கம் அப்படியே போகலாம். வாங்க. இங்கே பாருங்கள், எல்லாமே இங்கெல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கான நல்ல இடங்கள் வச்சுருக்காங்க. நல்ல இடங்களை வைக்கிறாங்க, ஆக்சுவலாக இருக்குது. ஸோ நம்ம எடுக்கணும் எடுத்துக்கலாம். நல்லா இருக்குங்க எங்களால் ஃபோட்டோ எடுத்தோம். ஓகேங்க, நம்ம வந்துட்டு பப்போன் டெம்பிள் பார்த்து முடிச்சிட்டோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. படிகள்லாம் பார்த்தீங்கல்ல எவ்வளோ ஒரு ஹைட்டாக இருக்குது, செங்குத்தாக ஏறுது. ரொம்ப கஷ்டங்க ஆக்சுவலாக. ரொம்ப ஒரு ஃபிசிக்கலாக நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும் தான் அந்த இடத்துக்குலாம் வர முடியும். ஓகேங்க, இந்த எபிசோட இதோட முடிச்சுக்கிறேன், பப்போன் எபிசோட. இதுக்கு அடுத்து ஸ்மால் சர்க்கியூட்டில் அடுத்து ஒரு எபிசோட் போக போகிறோம். கண்டினியூஸாக பாருங்கள். ஓகேங்க, நம்ம அந்த ஸ்மால் சர்க்கியூட்டில் வந்துட்டு நம்ம அடுத்து பார்க்கக்கூடியது வந்து டெரஸ் ஆஃப் எலிஃபென்ட்ஸ். பாருங்கள், நம்ம டெரஸ் ஆஃப் எலிஃபென்ட்ஸ் தான் வந்திருக்கிறோம். ஸோ இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி பப்புவான் பார்த்தோம் இல்லையா, பப்புவான் டெம்பிள். அதுக்கு பக்கத்துலேயே ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். அங்கே பாருங்கள், அங்கே இருக்க பப்புவான் டெம்பிள். ஸோ அங்கேருந்து கொஞ்சம் நடந்து வந்தீங்கனாலே நம்ம இங்கே ரீச் ஆகிடலாம். ஸோ நம்ம அதான் பார்க்க போகிறோம். வாங்க உள்ளே போய்ட்டு பார்ப்போம். ஓகேங்க, நம்ம வந்து டெரஸ் ஆஃப் எலிஃபென்ட்ஸுக்குள்ளே வந்துட்டுருக்குறோம். இங்கே பாருங்கள், உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சிங்கம், ஒரு சிலை வர இருக்கிற மாதிரி இருக்கா. ஸோ ஆக்சுவலாக இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய இந்த யானைகளோட சிலைகளை பார்க்க முடியுங்க. ஆக்சுவலாக யானைகள் வந்துட்டு எதுக்கு பயன்படுத்தணும் உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம எந்த ஒரு கோயில் ஃபங்க்ஷன்லாம் பார்த்தோன்னா நம்ம ஊர்லேயும் கூட இன்னமும் யானைகளை தான் பயன்படுத்திகிட்ருக்கோம். யானைனாலே கல்வி, செல்வம், அதுக்கப்புறம் அந்த அரசு அதிகாரத்தில் இருக்கவங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக இந்த யானை அந்த காலத்தில் பயன்படுத்தியிருக்காங்க. அதோட நினைவாக தான் இந்த யானைகளை வந்துட்டு அவங்களுக்கு ஒரு மரியாதை செலுத்தணும் அப்படிங்கிறதுனால இதை வந்து கட்டியிருக்காங்கங்க. இங்கே பாருங்கள், இந்த பக்கம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா யானையோட சிலையை நீங்கள் பார்க்க முடியும். இங்கே பாருங்கள், இதெல்லாம் யானை தாங்க. யானையோட சிலையாக அங்கேருந்து வச்சுருப்பாங்க. அங்கே வரைக்கும் இந்த பக்கமும் பாருங்கள், இங்கேயும் யானை தலை தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ அதை தான் டெரஸ் ஆஃப் எலிஃபென்ட்ஸ்னு வச்சுருக்காங்க.
ஆக்சுவலாக இந்த பார்த்தீங்கன்னா இந்த டெரஸ் ஆஃப் எலிஃபென்ட்ஸ் வந்துட்டு யார் கட்டியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏழாம் ஜெயவர்மா அப்படிங்கிறவர் கட்டியிருக்காரு. எப்போன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோயில்கள் கட்டப்பட்ட காலங்கள் அதே காலங்கள் தான், அதாவது 12ஆம் நூற்றாண்டில். இது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இதை பார்த்தீங்கன்னா இது ஒரு மேடை அமைப்பு மாதிரி இருக்கும் பாருங்கள், 300 மீட்டர் லாங்குங்க இது. ஸோ அந்த டிஸ்டன்ஸுக்கு இங்கேருந்து இங்கே வரைக்கும் மேடை அமைப்பு மாதிரி வச்சு கீழெல்லாம் பார்த்திங்கன்னா யானைகளோட சிலைகள் வந்து பொறிக்கப்பட்டிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே சிங்கங்கள், இந்த கருடன், அப்புறம் இந்த நாகம் இதோட சிலைகளையும் வச்சுருப்பாங்கங்க. அப்படியே வாங்க நம்ம இந்த பக்கம் போய்ட்டு உள்ளே என்ன இருக்குன்னு நம்ம அப்படியே பார்த்துட்டு வருவோம் வாங்க. இங்கே பாருங்கள், இங்கே அப்படியே அழகாக கட்டியிருக்கேன் பாருங்கள். வாங்க அப்படியே உள்ளே போய் நம்ம பார்ப்போம். இந்த பக்கம் ஒன்றுமே இல்லைங்க, இங்கே வந்து ஒரு சாமியோட சிலையும் இருக்கிற மாதிரி இல்லை, சும்மா இந்த ஒரு கோயில் அமைப்பு மாதிரி கட்டியிருக்காங்க. அவ்வளோதாங்க, இங்கே வேறு ஒன்றும் இல்லைங்க, நல்லா இருக்கான இடம். ஓகேங்க, நம்ம வந்துட்டு அந்த டெரஸ் ஆஃப் டெம்பிள்ஸ் பார்த்து முடிச்சிட்டோம். இது வந்துட்டு இது கோவில் இல்லை, ஆக்சுவலாக யானைகளுக்காக வைக்கப்பட்ட ஒரு இதுங்க, ஒரு டெரஸ் மாதிரி. ஸோ அவ்வளோதான், அப்படியே நம்ம அந்த பக்கம் போகலாம் வாங்க. இந்த மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள், எப்படி எவ்வளோ பெரிய பெரிய சிலைகளாக வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அருமையாக வச்சுருக்காங்க. இந்த பக்கம் பாருங்கள், எப்படி யானைகளோட சிலைகள் எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த பக்கம் யானைகள் எப்படி இருக்கு பாருங்கள், அழகாக வச்சுருக்காங்களா, ஃபுல்லாக யானைகள் தாங்க. இந்த பக்கம் பாருங்க, இங்கே பாருங்களேன். ஸோ இதெல்லாம் யானைகளோட சிலைகள் தான் இப்படி வச்சுருக்காங்க. எப்படி இருக்குது பாருங்கள், யானையோட தும்பிக்கைங்க தெரியுதா, நல்லா அருமையாக பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குது. இங்கேருந்து அங்கே வரைக்கும் இருக்குங்க, கிட்டத்தட்ட வந்து சொல்லியிருந்தாலும் 300 மீட்டர் வரைக்கும் இதே மாதிரி யானைகள் சிலையாக வச்சுருப்பாங்க, அருமையாக இருக்கும். ஓகேங்க, நம்ம அடுத்து வந்து பார்க்க போகிறது வந்துட்டு டெரஸ் ஆஃப் த லெப்பர் கிங். ஆக்சுவலி லெப்பர் கிங் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா குஷ்டராஜா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி இந்த கிங் வந்துட்டு இந்த இதுக்கு முன்னால் 12ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாலே இருந்த ஒரு கிங்குங்க. அவர் வந்துட்டு நல்ல ஒரு கிங்காக தான் இருந்திருக்காரு. ஸோ அவரோட ஞாபகமாக இங்கே வந்துட்டு இந்த ஒரு டெரஸ் வச்சுருக்காங்க. இது பாருங்கள், இது மொத்தம் இதோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா 7 மீட்டர் ஹைட் இருக்குதுங்க. ஸோ இந்த மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள், அதை வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள். ஸோ நம்ம அந்த டெரஸ் ஆஃப் த லெப்பர் கிங் மேலே போயிட்டுருக்குறோம். ஆக்சுவலாக இங்கே வந்துட்டு ஒரு சில சிலைங்கள்லாம் இருக்குது. வந்துட்டு அது யாருன்னு சொல்கிறாங்க அப்படின்னா யமன் அப்படின்றாங்க. சிலர் வந்துட்டு அந்த ஏழாம் ஜெயவர்மனோட சிலை தான் அப்படின்றாங்க. இல்லை சிலர் வந்துட்டு இது என்ன சொல்கிறாங்கன்னா கடவுளோட ஒரு சிலை அப்படின்றாங்க. பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இருக்கார் பாருங்க. ஸோ அந்த லெப்பர் கிங்கோட இங்கே சிலை இங்கே வச்சுருக்காங்க பாருங்கள். இதுதான் குஷ்டராஜா. ஸோ அவரோட சிலை இங்கே வச்சுருக்காங்க பாருங்கள். பார்த்திங்கன்னா இந்த கெமர் கிங்டம் இருக்கும்போதே பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டு நம்ம ஹிந்து மதம் தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து தான் வந்துட்டு இது வந்துட்டு பார்த்திங்கன்னா புத்திசமாக கன்வெர்ட் ஆகிருக்குங்க. இது வந்து ஒரு நல்ல அரசர் தான் அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் அவரோட ஞாபகார்த்தமாக இந்த ஒரு டெரஸ் மாதிரி வச்சுருக்காங்க ஜெயவர்மன் காலத்தில் 12th செஞ்சுரியில். பட் ஆனால் இது வந்து அதுக்கு முன்னாடி உள்ளவர். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த டெரஸ் ஆஃப் த லெப்பர் கிங் பார்த்தோம்ல, இது வந்து பார்த்திங்கன்னா டெரஸ் ஆஃப் த எலிஃபெண்ட்டுக்கு பக்கத்துலேயே தாங்க இருக்குது, ரொம்ப க்ளோஸ் தான். ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாளையும் தேவையில்லை, நீங்கள் வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் வந்தாலே எல்லாமே ஒரே இடத்துல பார்த்து. ஓகேங்க, இங்கே வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு ஸ்டாப் லைனில் நிப்பாட்டியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இது இங்கே என்ன பண்ணுறாங்க உங்களுக்கே தெரியுதா? இவர்கள்லாம் தேவர்கள், அவர்களெல்லாம் அசுரர்கள். இங்கே பாருங்கள், ஒரு ஸ்லோக்கியாக காட்டுறேன். பார்க்கடலை கடையும் போது எடுத்து அந்த ஃபோட்டோ எப்படி இருக்காரு அசுரர்கள்லாம் எப்படி இருப்பாங்க. இது வந்து இப்போதைக்கு செஞ்சதுங்க, ஆனால் இது முன்னாடி ஒரிஜினல் ஃபேஸ் மாதிரி தருதுங்க பாருங்கள் அசுரர்கள். ஸோ அதை வந்து இங்கிலீஷில் என்ன சொல்கிறாங்க, காட் வெர்சஸ் டெவில் அப்படின்றாங்க. அவங்க 2 பேரும் பார்க்கடலை அமுதத்திற்காக கடையும் போது எடுத்த காட்சி. ஸோ இவங்க வந்துட்டு அசுரர்கள், அவர்கள் தேவர்கள். இந்த எப்படி இருக்காங்க பாருங்கள். ஸோ சூப்பராக பண்ணியிருக்காங்க, இங்கே பாருங்கள். ஸோ இவர்கள்லாம் தேவர்கள். ஸோ அந்த பாம்பை வந்துட்டு இது பண்ணுறாங்க,
அந்த நாகப்பாம்பை இழுத்து பால் இது கரையுதாங்க, அமிர்தத்தை எடுக்கிறதுக்காக பண்ணுறாங்க. அந்த மாதிரி பண்ணுறாங்க பாருங்கள், சூப்பராக பண்ணியிருக்காங்க, நல்லாயிருக்கு. ஓகேங்க, நம்ம இப்போ அடுத்து எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பக்கையன் மவுண்டனுக்கு வந்திருக்கோம். ஸோ இங்கே எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன்செட் பார்க்குறக்காக வந்திருக்கோங்க. ஸோ வாங்க, நம்ம சன்செட் இங்கே ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்கிறாங்க, வாங்க போய் பார்ப்போம். ஓப்பனிங் ஹவர்ஸே பார்த்தீங்கன்னா 5-7 மணி வரைக்கும் தான். இங்கே பாருங்க, இவ்வளோ கூட்டம் எங்கே போயிட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா அந்த சன்செட் பார்க்குறக்கு தான் போயிட்டுருக்காங்க. மணி இப்போ 5:24. மேபி இன்னும் ஒரு 30 மினிட்ஸ் to 45 மினிட்ஸில் வந்துட்டு சன்செட் ஆகலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ஃப்னோம் பக்கங் அப்படிங்கிற டெம்பிள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து லாஸ்ட்டாக பார்த்தது வந்துட்டு டெரஸ் ஆஃப் லெப்பர் கிங் பார்த்தோம். அதுலேருந்து ஒரு 2 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்குது. வர வழியில் தான் நம்ம அந்த அசுரர்களும் தேவர்களும் அந்த பார்க்கில் கிடைக்கிற காட்சியை நம்ம பார்த்தோம். இங்கே வாங்க, எல்லாருமே இந்த சன்செட்டு தாங்க பார்த்துட்டு இருக்காங்க. செம்ம கூட்டம் இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க, நம்ம முன்னாடியே போய்ட்டு நமக்குன்னு ஒரு இடத்த பிடிச்சி வச்சுக்கணும். இங்கே ஒரு இடம் இருக்குது பாருங்க. இங்கே வந்துட்டு நல்ல ஒரு லொக்கேஷனுங்க, ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு, ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு நல்ல இடம். இங்கே பாருங்கள், வெஸ்ட் பாறை அப்படின்னு போட்டிருக்காங்க. இங்கேயுமே பாருங்கள் ஒரு ஸ்பாட் வச்சுருக்காங்க பாருங்கள், நின்று ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு, சன்செட் ஆகிறத பார்க்குறதுக்காக. இங்கே பாருங்கள், நம்ம அப்படியே நம்ம அந்த ஃப்னோம் பக்கங் அப்படிங்கிற அந்த டெம்பிளுக்கு மேலே வந்தோம்னா இங்கே பாருங்கள் ஒரு நந்தியோட சிலை இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. பாருங்கள் சிலை தான், அது பத்திலாம் வச்சு கும்பிட்றாங்க, நல்லா இருக்குங்க பார்க்க. ஆக்சுவலாக பாருங்கள், இந்த வந்துட்டு ஃப்னோம் பக்கங் அப்படிங்கிற அந்த டெம்பிளோட இது சீரமைப்புக்கு பின்னால் வந்துட்டு யூஎஸ் இருக்குங்க பாருங்கள். யூஎஸோட ஒரு இது பாருங்கள். ஸோ ஒவ்வொரு டெம்பிளும் ஒவ்வொரு கண்ட்ரி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் டைம் பார்த்தா ஒரு ஜப்பான் வந்து பார்த்தேன். அப்புறம் டாப் ரோம் வந்து நம்ம பார்த்தது இந்தியா வந்துட்டு ஸ்பான்சர் பண்ணிச்சு. இந்த டெம்பிளுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா யூஎஸ் ஸ்பான்சர் பண்ணுவாங்க. இந்த டெம்பிளுக்கு போகிறதுக்கு வந்துட்டு எவ்வளோ லைன் நிற்கிறாங்க பாருங்கள். ஸோ அந்த மாதிரி லைனில் நின்று தான் போகணும். நம்ம ஆளுங்க ஆல்ரெடி லைனில் நிற்கிறாங்க, அப்படியே நம்ம அவங்க கூட ஜாயின் பண்ணிக்க வேண்டியதாங்க. ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இவ்வளோ பேர் லைனில் நிற்கிறாங்க பாருங்கள். ஆக்சுவலாக இது வந்துட்டு கொஞ்சம் பேர் உள்ள மேலே ஏற்றுறாங்க, அப்புறம் பாதி பேர் கொஞ்சம் எல்லோரும் வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் மித்த ஆளுங்களை ஏற்றுறாங்க. மோஸ்ட்லி ரொம்ப பேர் மேலே நிற்கக்கூடாதுங்கிறதுக்காக அப்படி பண்ணுறாங்க நினைக்கிறேன். ஏன்னா இந்த சன்செட்டுக்கு இங்கே வந்து நிறைய பேர் வருவாங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேங்க. ஓகேங்க, அடுத்து நம்ம தான் போகிறதுக்கு ரெடியாக இருக்கோம். ஆக்சுவலாக என்னென்னா இந்த படியில் ரொம்ப பேர் ஏறிடக்கூடாதுங்கிறதுக்காக கொஞ்சம் பேரை விட்றாங்கன்னு நினைக்கிறேன் பாருங்கன்னா. இப்போ ஏன்னா நிறைய பேர் ஏறுறாங்கன்னா நிறைய பேர் கீழே வர்றதில்ல. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது படி வந்து நிறைய வெயிட்டை தாங்காது அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் பேராக ஏற்றிட்டு இருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க. பார்ப்போம். ஓகேங்க, நம்மளை விட்டாங்க, வாங்க நம்ம அப்படியே மேலே ஏறினாங்க பாருங்கள். இங்கே படி எப்படி ஏறுது பாருங்கள், மெதுவாக ஏறினாங்க கம்பியை பிடிச்சி. ஓகேங்க, நம்ம அப்படியே மேலே வந்துட்டோம். வாங்க நம்ம ஒரு நல்ல ஸ்பாட்டாக பார்த்து போய் நிற்போம். வாங்க. ஓகேங்க, வாங்க அப்படியே எல்லாருமே வந்துட்டு அந்த சன்செட்டை பார்க்குறதுக்கு ஒரு நல்ல இடம் பிடிச்சி வச்சுட்ருக்காங்க. வாங்க அப்படியே நம்மளும் போய்ட்டு செட் ஆகுதுன்னு பார்ப்போம், நல்ல இடம் கிடைக்குதான்னு பார்ப்போம். ஓகேங்க, நம்ம வந்து சன்செட் பார்த்துட்டோம். வாங்க அப்படியே ஏறி நம்ம அந்த டெம்பிள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஆக்சுவலாக சன்செட்டுக்கு இடம் கிடைக்காம போயிடும், அதனால தான் நம்ம டெம்பிளை முதல் பார்க்கல. நான் வாங்க டெம்பிளை பார்த்துடலாம் வாங்க. ஓகேங்க, மேலே வந்துடுங்க பாருங்கள், என்ன கூட்டம் இருக்குது பாருங்கள். அப்பா எல்லாம் இங்கே வந்து சன்செட்டை பார்க்கறது வந்திருக்காங்க, செம கூட்டங்க. ஓகேங்க, ஆக்சுவலாக இந்த டெம்பிளுக்கு உள்ளே வந்துட்டு அலௌட்லாம் கிடையாதுங்க பாருங்கள்.
ஃபெனாம் பக்கேங் டெம்பிளுங்க. உள்ளே வந்து நல்லா கிடையாது, க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. பட் ஆனால் வெளியிலேருந்து தான் நம்ம இந்த கோவிலை வந்து பார்த்துட்டு போக முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலுக்கு மெயினாக வர்றதுக்கான ரீசன் பார்த்திங்கன்னா சன்செட் பார்க்குறதுக்கு தான் மெயினாக வராங்க. ஸோ அதனால தான் இந்த நேரத்தில் மட்டும்தான் இந்த கோவிலுக்கு வந்து கூட்டம் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் இந்த கோவிலுக்கு வந்து கூட்டமே இருக்காது. இங்கே பாருங்க, உள்ளே பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. ஆக்சுவலாக புத்த சிலையுமே இல்லை, நம்ம இந்து சம்மந்தப்பட்ட எந்த ஒரு சிலையுமே இல்லை, எல்லாமே இல்லை, எதுவுமே இல்லை. எடுத்துட்டாங்க எல்லாத்தையும். பாருங்கள், இங்கே ஒரு கேட்வே மாதிரி இருக்கு பாருங்கள். அதெல்லாம் இது வந்துட்டு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல இடம். பட் ஆனால் இதுக்குமே அங்கே அலோவ் பண்ணல, இதோட ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு சிவலிங்கம் இருக்கிறாங்க பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குங்க, வேறு லெவலில் இருக்குது, அருமை. ஓகேங்க, இங்கே பாருங்கள், அங்கே அருமையான ஒரு நம்ம லிங்க சிலை இருக்குங்க. இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஓகேங்க, இங்கே நம்ம எல்லாமே பார்த்து முடிச்சிட்டோம். இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஒரு சாமி இருக்கிறாங்க, அவங்க என்னென்னு பார்ப்போம். இங்கே வந்துட்டு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு முனிவரோட ஒரு சிலை மாதிரி இருக்குங்க. இங்கே பாருங்கள், முனிவரோட சிலை மாதிரி இருக்குது. ஓகேங்க, நம்ம இப்போ எல்லாமே பார்த்து முடிச்சிட்டோம். இந்த ஃபெனாம் பக்கேங் அப்படிங்கிற இந்த டெம்பிளை பார்த்து முடிச்சிட்டோம், அருமையாக இருந்துச்சு. சன்செட்டும் பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ அப்படியே நம்ம இப்படி கீழே இறங்க வேண்டியதாக பாருங்கள். ஓகேங்க, நம்ம வந்துட்டு இந்த ஃபெனாம் பக்கேங் அப்படிங்கிற டெம்பிள் வந்துட்டு நல்லபடியாக பார்த்து முடிச்சிட்டோம். அதோட சேர்த்து சன்செட்டுமே பார்த்தோம், அருமையாக இருந்துச்சுங்க, ரொம்ப ஒர்த்து, நல்லா இருந்துச்சுங்க. ஸோ இதுவுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ஸ்மால் சர்க்கியூட்டில் வரக்கூடிய ஒரு டெம்பிள் தான். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி வந்துட்டு இந்த ஸ்மால் சர்க்கியூட்டில் ஃபஸ்ட்டு வந்து பென்டாய் கெடாய் பார்த்தோம், அப்புறம் பார்த்தோம் பாயோன் பார்த்தோம், அதுக்கப்புறம் வந்து பக்கேங் அது பப்புவான் டெம்பிள் பார்த்தோம், அதுக்கப்புறம் டெரசஸ் ஆஃப் எலிஃபென்ட் பார்த்தோம், டெரசஸ் ஆஃப் லெப்பர் கிங் பார்த்தோம். அதுக்கு அடுத்து கடைசியாக நம்ம வந்து இந்த ஃபெனாம் பக்கேங் அந்த டெம்பிள் பார்த்துருக்கோங்க. ஸோ ஸ்மால் சர்க்கியூட்டில் ஆல்மோஸ்ட் எல்லா டெம்பிளுமே முடிச்சிட்டோம். ஓகேங்க, நாளையிலேருந்து நம்ம வந்து லார்ஜ் சர்க்கியூட் போக போகிறோம். ஸோ அடுத்த எபிசோட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிக் சர்க்கியூட், அதை தான் லார்ஜ் சர்க்கியூட்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி டெம்பிளுக்கு நம்ம போக போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் வேறு ஒரு எபிசோடில் மீட் பண்ணுறேங்க. Until then, bye from Muthuங்க. Bye.